இனிமேல் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவுசெய்து மறந்துடுங்க. ஏன்னா யூடியூப்ல இருந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. அது என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக சொல்றேன். அதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கறத வீடியோ கடைசியில சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்றது ரொம்பவே கஷ்டமா இல்லையா அப்படிங்கிறது நீங்க கடைசியா சொல்லுங்க கமெண்ட்ல. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா நிஜமா ஏர்ன் பண்ணலாம். பட் யூடியூப் இப்போ வரைக்கும் இந்த கிரிட்டேரியா வந்து இதுக்கப்புறம் மாறப்போகுது. அதாவது இது வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னா, நீங்க ஷார்ட்ஸ் அப்லோட்ஸ் பண்றீங்க அப்படின்னா 10 மில்லியன்ஸ் 90 டேஸ்ல கிடைச்சா போதும், உங்களுக்கு எலிஜிபிள் ஆயிரும். அதே மாதிரி லாங் வீடியோ போடுறீங்க அப்படின்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். ஸோ 365 டேஸ்க்குள்ள 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்க சேனல் மானிட்டேஷன் ஆயிரும். உங்க சேனல் மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரெவென்யூ வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும். இப்படிதான் இருந்துட்டு இருந்தது. பட் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூடியூப்ல இருந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரிட்டேரியா வந்து நாங்க வந்து அப்டேட் பண்றோம்னு சொல்லிட்டு, நீங்க ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா 10 மில்லியன் வியூஸ் இருந்துச்சா அதை அப்படியே டபுள் பண்ணிட்டாங்க, 20 மில்லியன் வியூஸ் வேணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து 20 மில்லியன் வியூஸ் கிடைச்சா மட்டும்தான் நீங்க மானிட்டைஸ்க்கு எலிஜிபிள் ஆவீங்க. அதே மாதிரி லாங் வீடியோஸ்க்கும் வந்து 365 டேஸ்ல 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் வந்து 8000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். ஸோ 4000க்கு டபுளா அப்படியே 8000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிளே ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய நியூஸ் வந்து விட்டுருக்காங்க. பொதுவாக வந்து யூடியூப்ல இருந்து மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து போராடிட்டு இருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து சில பேருக்கு வந்து ஈஸியாக கிடைச்சாலும் சில பேருக்கு வந்து இன்னுமே வந்து யூடியூப் சேனல் கிரியேட் ஆகாம தான் இருக்கு. அண்ட் யூடியூப் சேனல்ல இருந்து மணி ஏர்ன் பண்ண முடியாம தான் இருக்காங்க. ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் சொல்லித்தரேன். பட் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஈஸியாக மணி ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் நீச்சை வந்து நீங்க அப்லோட் பண்ணி பிடிச்சிக்கணும். பெஸ்ட் நீச் அப்படின்னா எதை பத்தி வீடியோஸ் போட போறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபுட்டை பத்தி போறீங்களா, இல்ல டெக்கை பத்தி போறீங்களா, இல்ல டாய்ஸை பத்தி போறீங்களா, இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போறீங்களா அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டை போடுங்க. பட் அந்த கண்டென்ட் எப்படி இருக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, ஆல்ரெடி போட்டவங்க வீடியோ ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணி பாருங்க. அது எந்த கண்டென்ட் நல்லா போயிருக்கோ அந்த கண்டென்ட்டை எடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்க ஸ்டைலில் வந்து அதை ரெடி பண்ணி ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மணி வந்து ஜென்ரேட் ஆகும். அட் சேம் டைம் உங்க சேனலுமே வந்து நல்ல வியூஸ் கிடைக்கும், நல்ல ஆடியன்ஸ் க்ரோத் ஆகும், அதுக்கப்புறம் மணி கிடைக்கும். பட் இப்போ இனிமேல் வந்து இந்த கிரிட்டேரியா இருக்குல்ல, ஸோ அந்த கிரிட்டேரியா வந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா, ஸோ ரொம்பவே சிம்பிளா சொல்லித்தரேன். இந்த நியூஸ் வந்து எப்போ வந்திருக்கு அப்படின்னா இப்போ ரீசெண்டா வந்தது. பட் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 27 பிப்ரவரி 1ல இருந்து இந்த ஒரு இது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் அதாவது பிப்ரவரி 1 அப்ப அந்த டைம் நீங்க உங்க பேஜுக்கு மானிட்டைசேஷன் ஆக போகுது அப்படின்னா இந்த கிரிட்டேரியா தான் ஃபாலோ ஆகும். 8000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும், இல்லாட்டி 20 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் ஆகும். ஸோ இது ரெண்டும் இல்லாட்டி உங்களால மானிட்டைசேஷன் ஆக முடியாது. பட் அதுக்கு முன்னாடி இந்த 5 மாசம் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த 5 மாசத்துக்குள்ள எப்படி உங்களால யூடியூப் சேனலை மானிட்டைசேஷன் பண்ண முடியும் அப்படிங்கறத வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோல நான் என்ன சொல்லித்தரேன், கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த 5 மாசத்துக்குள்ள உங்களால யூடியூப் சேனலை மானிட்டைசேஷன் பண்ண முடிஞ்சு அப்படின்னா 1000 வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் 10 மில்லியன் வியூஸ் இருந்தாலே போதும் ஷார்ட்ஸ்ல. ஸோ இது 2 கிரிட்டேரியா ஃபாலோ பண்ணி உங்களால வந்து ஈஸியாக மானிட்டைசேஷன் பண்ண முடியும். மறுபடியும் சொல்றேன், 2 மாசத்துக்குள்ள உங்களால இந்த யூடியூப் சேனலை மானிட்டைசேஷன் பண்ண முடிஞ்சு அப்படின்னா இப்ப இருக்க கிரிட்டேரியா ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு அப்டேஷன் வரும். இன்கேஸ் நீங்க அதுக்கப்புறமும் வந்து ஃபேன் கிளப்ல இருந்து சூப்பர் தேங்க்ஸ்ல இருந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப இருக்கிற கிரிட்டேரியா ஃபாலோ ஆகும். அதாவது யூடியூப் பொறுத்த வரைக்கும் 500 ஃபாலோவர்ஸ் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலே வந்து உங்களால சூப்பர் தேங்க்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைவ் பாக்குறப்ப கொடுக்குற மாதிரிலாம் உங்களால எடுத்துக்க முடியும். பட் ஆட்ல இருந்து ரெவன்யூ எடுக்கணும்னா மட்டும்தான் இந்த ஒரு கிரிட்டேரியா ஃபாலோ ஆகும் இதுக்கப்புறம் வந்து. ஸோ மறக்காம இந்த வீடியோவை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு யூடியூப் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர், நியூஸ் நிறைய தெரியாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு கிளியர் ஆன்சரான வீடியோ போடுறேன். ஸோ இந்த நியூஸ் வந்து உடனே வந்தால் உடனே போட்டேன். ஸோ அடுத்து வந்து இன்னும் கிளியரா போடுறேன். ஸோ மறக்காம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க. பாய் ஃப்ரம் டிஜிட்டல் சக்தி.